தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். போரினுடைய அடுத்த கட்டத்துக்கு இந்தியா வந்து போயிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். நேத்து நைட்டு முழுக்க பாகிஸ்தான டமால், 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 டமால்னு துவம்சம் பண்ணி, பாகிஸ்தானுடைய பிரதமரே அலறி அடித்து ஓடக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா, இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நேத்தே நம்முடைய விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தெளிவா சொல்லியிருந்தாரு. இந்தியா டசன்ட் விஷ் டு எஸ்கலேட். நாங்க ஒரு பொறுப்பான ஒரு நாடு. நாங்க இத பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதலா மட்டுமே பார்த்தோம். ஆனா நீங்க தாக்குனா எங்களுடைய பதிலடி உக்கிரமா இருக்கும்னு சொன்னாரு. அதே மாரி நேத்து நைட்டு பாகிஸ்தான் தாக்க இந்தியா பதிலடி குடுத்திருக்கு. இப்ப என்ன ஒரு கேள்வி உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னா, 2மே ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால, நியூக்ளியர் வெப்பனை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறதுனால, இந்த சண்டை அடுத்த கட்டத்துக்கு போகுமா? நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்தப்படுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாயிருக்கு. அப்படி நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்தினால், அது இந்தியாவுக்கு ஆபத்தாக இருக்குமா? பாகிஸ்தானுக்கு ஆபத்தாக இருக்குமா? அப்படிங்கிறது இந்தியால இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுக்கும் இந்த கேள்வி மனசுக்குள்ள இருக்கு. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். ஸோ நம்ம வந்து இந்தியா வந்து என்னைக்குமே ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நாடு. அது அந்த காலத்துல இருந்தாகட்டும், இன்னைக்கு வரைக்கும் சரி. போர் அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்த தர்மத்தையும் காப்பாற்றக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியா கண்டிப்பா முதல்ல நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த நாடு நம்புது, இந்த உலகம் நம்புது. ஸோ அப்போ 2 நாடுகளுக்கு மத்தியில நியூக்ளியர் வெப்பனை முதல்ல பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானுக்கு தான் இருக்கு. அப்படி பாகிஸ்தான் நம்ம நாட்டுக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கு முன்னாடி நேத்து பாகிஸ்தான்ல இந்தியா வந்து பெரிய ஒரு தாக்குதலை பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா போய் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை ஸ்பெசிஃபிக்கா போய் அட்டாக் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க. அதற்கு பழி தீர்க்கும் விதமாக பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய இந்திய மக்களை ஷெல் மூலமாகவும், துப்பாக்கி தோட்டாக்கள் மூலமாகவும் கொண்டு இருக்காங்க. ஸோ இதற்கு இந்தியா வந்து ஆல்ரெடி பெஹல்காமுக்கு நீ பண்ண தப்புக்கு தான் உன்னை அடிச்சோம், திருப்பி நீ தப்பு பண்ற, இந்த தடவை நான் அவங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை பண்ணிட்டு வந்திருக்கு. பாகிஸ்தான் பாருங்களேன், உரி, பூஞ்ச், குப்வாரா, பாரமுல்லா, மெஹதர், அப்படி ராஜபுரி அப்படின்னு முக்கியமான கிராமங்கள், எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கிராமங்கள்ல பொதுமக்களை அட்டாக் பண்ணியிருக்கு. அதுக்கு பதிலடி கொடுத்த இந்தியா நேற்று என்ன பண்ணியிருக்குன்னா, அட்டாக், ராவில்பிண்டி, சவுகாலா, குர்ஜன்வாலா, லாகூர் வந்து ஒரு மிக முக்கியமான அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், லாகூர் வந்து பாகிஸ்தானுடைய எக்கனாமிக் கேபிட்டலா இருக்கக்கூடிய ஒரு நகரம். அது மட்டும் இல்ல, அங்க வளமான பஞ்சாப் பிரதேசத்தோட தலைநகராகவும் இருக்கு. இந்த லாகூரை இந்தியா அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த அட்டாக்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இவங்க செவரல் ஏர் டிஃபென்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சைனால இருந்து இம்போர்ட் பண்ணது. அந்த ஏர் டிஃபென்ஸை முற்றிலுமா இந்தியா வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சுன்னு நேற்று அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பாகிஸ்தான் அட்டாக் பண்ணது எல்லாமே எல்ஓசியில் இருக்கக்கூடிய இந்தியன் வில்லேஜஸ். ஆனா இந்தியா அடிச்சது எல்லாமே டீப் ஸ்ட்ரைக். அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தானுடைய எல்லைகள் ஒட்டுமொத்தமா இந்தியா வந்து நேற்று கவர் பண்ணியிருக்கு அந்த அட்டாக்ல. ஸோ இந்தியா வந்து எங்களை தாக்குதா, நாங்க இந்தியாவுக்கு ஒட்டுமே குறைஞ்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் திருப்பி இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 நகரங்களை வந்து டார்கெட் பண்ணுது. ஜம்மு காஷ்மீர்ல ஆரம்பிச்சு குஜராத், ராஜஸ்தான் வரைக்கும் இருக்கக்கூடிய 15 முக்கியமான நகரங்களை தாக்க முயற்சி பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்த தாக்குதலையுமே இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நிறுத்தி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான, உண்மையான, ஆத்தென்டிகேட்டட் தகவல் நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு நியூக்ளியர் தாக்குதல் நடத்தினா அதுதான் பாகிஸ்தான் செய்யக்கூடிய கடைசி தாக்குதலாக இருக்கும். ஏன்னா 2வது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடே இருக்காது. ஏன் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது 1998ல எப்ப பாகிஸ்தான் முதல்ல இந்த அணு ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணி நாங்க ஒரு நியூக்ளியர் பவர்ன்னு டிக்ளேர் பண்ணாங்களோ, அப்பையில இருந்து இந்தியாவுக்கு அவங்க ஒரு த்ரெட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்றது எங்களுக்கு கிடையாது. நாங்க ஆபத்துல இருக்கோம்னு ஃபீல் பண்ணா நாங்க உடனே அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுச்சு. ஸோ அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ரெண்டு கண்ட்ரியினுடைய நியூக்ளியர் ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அதை சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா புரியும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி இந்தியா வந்து 1974ல பொக்ரான் 1 வந்து டெஸ்ட் பண்றாங்க.
ஸோ பொக்ரான் 1 டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து அன்னைக்கு பண்ணுறோம். அதை தொடர்ந்து திருப்பி இந்தியா வந்து மே 11, 1998ல் இந்த பொக்ரான் 2 டெஸ்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. உலக நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இந்தியா இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சாங்ஷன்லாம் போட்டாங்க, பொருளாதார சாங்ஷன் போட்டாங்க. அதையெல்லாம் மீறி இந்திய அரசும் இந்திய மக்களினுடைய ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த ஒரு டெஸ்ட்டை நம்ம செஞ்சு முடித்தோம். ஸோ இதற்கு போட்டியாக பாகிஸ்தான் பலமுறை நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணிச்சு. நான் பலமுறை தோல்வி அடைந்து கடைசியில் மே 28, 30, 1998ல் பாகிஸ்தானை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து பண்ணி முடிச்சு பாகிஸ்தானும் ஒரு நியூக்ளியர் வெப்பனை இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறுது. இப்போதான் அப்படின்னு சொன்ன மாதிரி இதில் 2 பாலிசி இருக்குது. நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. இதில் வந்து பாகிஸ்தான் சைன் பண்ணலை, ஆனால் இந்தியா சைன் பண்ணியிருக்கு. அதாவது இந்தியாவுக்கு எதிராக நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தினால் மட்டுமே இந்தியா வந்து பதிலுக்கு பயன்படுத்துமே தவிர இந்தியா எந்த நாட்டுக்கு மேலேயும் முதல் தடவை ஒரு நியூக்ளியர் அட்டாக் பண்ணாது அப்படிங்கிற பாலிசியில இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்கு, பாகிஸ்தான் பண்ணல. இதை வச்சுதான் பாகிஸ்தான் வந்து பல தடவை இந்தியாவை வந்து மிரட்டியிருக்கு. ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க ரொம்ப இப்படியே மிரட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியை ரீவைஸ் பண்ண நாங்களும் தயார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பதிலடி கொடுத்தார். அன்னைக்கு வந்து இந்த பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியை வச்சு மிரட்டுறதை நிறுத்திக்கிச்சு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்காக சொன்னால் சைக்கலாஜிக்கலாக ஏற்கனவே இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியை வச்சு மிரட்டுறதை இந்தியா வந்து நிறுத்தியிருக்கு. இருந்தாலும் அதை தாண்டி இப்போ பாகிஸ்தான் ஏவுனா என்ன நடக்கும் அப்படின்றத இனி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு மல்டி லேயர்டு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமாக நம்ம பார்க்குறோம். ஸோ என்னென்ன டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு எதிராளிகள் அனுப்பக்கூடிய மிசைல்ஸை தாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ இந்த பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது எதை அடிப்படையாக கொண்டு நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா, பிருத்வி மிசைலில் நாம் ஒரு பேலஸ்டிக் மிசைல் வந்து உருவாக்கணும். அந்த பேலஸ்டிக் மிசைலை அடிப்படையாக வச்சுக்கிட்டு உருவாக்கப்பட்டது தான் பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். நமக்கு தெரியும் பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னாவே அது என்னன்னா இந்த யூ ஷேப்பில் அது ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு மிசைல். இந்த மிசைல்னால என்ன பயன்னா, எதிராளி இதே மாதிரி யூ ஷேப்ல ஒரு நியூக்ளியர் மிசைல் அனுப்புனாரு அப்படின்னு சொன்னா நம்மளால இந்த பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா அதை வந்து பிளாக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்தியாவுடைய மல்டி லேயர் சிஸ்டம்ல இருக்கக்கூடியது அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ். இப்போ இந்த பிருத்வி ஏர் எப்பவுமே ஒரு நாடு வந்து டிஃபென்ஸ்ல ஏர் டிஃபென்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரே ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 250 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு அதனால டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை தாண்டியோ அதற்கு உள்ளேயோ அதுக்குள்ள இன்னொரு மிசைல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு நமக்கு இன்னொரு மிசைல் சிஸ்டம் வேணும். அதுதான் இந்த அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ். ஸோ இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இப்போதைக்கு இந்தியன் சிட்டிஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ மிசைல்ஸை தொடர்ந்து இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஆகாஷ் மிசைல்ஸ், அதாவது நேத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை மிக கச்சிதமா முறியடித்தது இதுதான். ஆகாஷ் மிசைல்ஸினுடைய வரலாறு பத்தி சொல்லுங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 இது பார்த்தோம். இது 2ம் இன்ஸ்டாலேஷன், அதாவது பேலிஸ்டிக் மிசைல ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. எனிமி மிசைல்ஸ் இன்கர் பண்ணும்போது இந்த மிசைல்ஸ் பெர்மனன்ட்டா ஒரு இடத்துல லொகேட் ஆயிருக்கக்கூடிய ஸ்டேஷன் ஆயிருக்கக்கூடிய மிசைல்ஸ். ஸோ ஆகாஷ் அப்படின்றது எப்படின்னு சொன்னால் இது வந்து எனிமியோட ஏர்கிராஃப்டோ அல்லது வேற ஏதாவது இப்போ லாய்டரிங் மியூனிஷன்ஸ் நம்ம பயன்படுத்தின மாதிரி எதிரிகள் நம்ம கிட்ட பயன்படுத்த ட்ரை பண்ணா அப்போ அதை தடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் இந்த ஆகாஷ் மிசைல். உதாரணத்துக்கு இப்போ பாகிஸ்தான் எல்லையில போர் நடக்குது, இது அங்க இருக்கும். இப்போ சைனா எல்லையில போர் நடந்தது அப்படின்னு சொன்னா இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி போக முடியும், இது மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு ஒரு போர் வருது அப்படின்னு சொன்னா இது தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வர முடியும். ஸோ இது ஒரு மூவபிள் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தானுக்குன்னு ஒரு இத்தனை பேட்டரிஸ்னு ஒதுக்கியிருப்பாங்க, சைனா பார்டருக்குன்னு ஒரு இத்தனை பேட்டரிஸ்னு ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ இது எப்படி ஆக்சுவலி இதாகும்னா, இதுக்கு ராஜேந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு ரேடரை இந்தியா தனியாக உருவாக்குச்சு. அந்த ரேடர் ஹைலி பவர்ஃபுல். அந்த ரேடர் மூலமா டிடெக்ட் பண்ணி இந்த மிசைலை ஏவி எதிரிகளோட இன்கர்ஷனை நம்மளால டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அதை தொடர்ந்து இந்தியா கிட்ட இருக்கக்கூடியது ரஷ்யா தந்த
S-400 அப்படிங்கிற இந்த வெப்பன். ஸோ இதனுடைய ஒரு காப்பி கேட்டு தான் பாகிஸ்தான் வைத்திருக்கக்கூடிய லாம்டாஸ் அப்படிங்கிற சைனாவினுடைய ஆன்டி மிசைல் சிஸ்டம். அதுதான் இந்தியா வந்து துவம்சம் பண்ணியிருக்கு. ஆனால் ரஷ்யா மேட் ப்ராடக்ட் வந்து சைனா அளவுக்கு மோசமா இருக்காது நம்புறேன். இப்போ ஏன் இந்த மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸோட குவாலிட்டி மாறுது அப்படின்னா, அதற்கு அவர்களுடைய டாக்ட்ரைன் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இப்போ ரஷ்யாவோட மிலிட்டரி டாக்ட்ரைன் என்ன சொல்லுது அப்படின்னா, குவான்டிட்டி மோர் தேன் குவாலிட்டி. அதாவது குவாலிட்டி கம்மியா இருந்தா பரவாயில்ல, குவான்டிட்டி அதிகமா இருக்கணும். அதை வச்சு எதிரிகளை ஓவர்வெல் பண்ணணும் அப்படின்றது தான் ரஷ்யாவோட தத்துவம். அதனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது ரஷ்யன் எக்யூப்மெண்ட்டோட தரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை சைனா என்ன பண்ணும், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி வெப்பன்ஸை உருவாக்குறதுனால ஏற்கனவே தரமில்லாத ஒரு எக்யூப்மெண்ட்டு, அந்த தரமில்லாத எக்யூப்மெண்ட்டை இவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுனால அவங்களோட எக்யூப்மெண்ட் இன்னும் தரம் இல்லாமல் போகுது. அதைத்தான் சைனா கிட்டேருந்து பாகிஸ்தான் வாங்கியிருக்கு. அதைத்தான் இந்தியா ஈஸியாக அடிச்சு உடைச்சிருக்கு. அதையும் வந்து வாங்கி பயன்படுத்தாம கரண்ட் பில்லு வேஸ்ட் ஆகும், சேவ் பண்ணணும்னு சொல்லி சுவிட்ச் போடாமல் வச்சிருந்திருக்காங்க போல இருக்கு. இந்தியனுடைய அட்டாக் சிஸ்டம் வந்து போய் எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணி வந்திருக்கு. ஸோ இது மட்டும் கிடையாது. இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்னு சொல்லக்கூடிய வானத்திலையும் கடலிலையும் தரையிலையும் நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக இந்தியா இருக்கு. இதே சிஸ்டம் வந்து வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா உலகத்துல யூஎஸ் வச்சிருக்காங்க, ரஷ்யா வச்சிருக்காங்க, இந்தியா வச்சிருக்காங்க அண்ட் சைனா வச்சிருக்காங்க. இந்த 4 நாடுகள் தான் இந்த நியூக்ளியர் ட்ரையாட் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு சிஸ்டம்குள்ள இருக்கு. ஸோ நியூக்ளியர் ட்ரையாடினுடைய அட்வான்டேஜஸ் என்ன? இப்போ ஒரு நாடு வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்குன்னு வைங்களேன், வச்சிருக்கிறதுனாலேயே அந்த நாடு வந்து பவர்ஃபுல்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நியூக்ளியர் வெப்பனை டெலிவரி பண்ணுறதுக்கான வெப்பன் சிஸ்டம் நம்மக்கிட்ட வேணும். அந்த வெப்பன் சிஸ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் நியூக்ளியர் வெப்பன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நியூக்ளியர் வெப்பன் ஒரு கண்ட்ரி வச்சிருந்தா அதோட எதிரி நாடு என்ன நினைக்கும் அப்படின்னு சொன்னால், எந்த வெப்பன் சிஸ்டம் மூலமாக அந்த நியூக்ளியர் வெப்பனை அடிக்கிறாங்களோ கொடுக்குறாங்களோ அந்த வெப்பனை முதல்ல அடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு நாடு விமானம் மூலம் மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பனை டெலிவரி பண்ண முடியும்னா, எந்த விமானத்தால் டெலிவரி பண்ண முடியுமோ அந்த விமானத்தை அழிச்சிட்டா அவ்வளோதான், அந்த நியூக்ளியர் வெப்பன் இருந்தும் வேஸ்ட்டு. அப்போ இந்த டிஸ்அட்வான்டேஜை போக்கணும் அப்படின்னா, ஒரு நாடு தன்னுடைய தரைப்படை, விமானப்படை அண்டு கப்பற்படை இந்த 3 மூலமாகவும் எங்களால் நியூக்ளியர் வெப்பனை டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டுறது தான் இந்த நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்ற திறன். அதுலேயும் கடற்படை அப்படின்னு சொன்னால் கப்பலை தாண்டி சப்மரீன்ஸில் இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவினுடைய நியூக்ளியர் வெப்பனை கேரி பண்ணக்கூடிய மிசைலில் மிக முக்கியமானது அக்னி 5. அக்னி 5 அப்படின்றது ஒரு இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். ஒரு இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்னால் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை. ஒரு கான்டினென்ட்ல இருந்து அதனால இன்னொரு கான்டினென்ட்டுக்கு போக முடியும். இதற்கு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. உதாரணம், இதனுடைய ரேஞ்ச் முதல்ல மக்களுக்கு புரியறதுக்காக ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இந்தியாவில இருந்து கண்டம் விட்டு கண்டம் போகும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் இந்தியா வந்து ஒரு ஏஷியன் கான்டினென்ட்ல இருக்கு. ஸோ இந்தியாவில இருந்து ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டுக்கு நம்மளால அட்டாக் பண்ண முடியும், இந்தியாவில இருந்து யூரோப்புக்கு அட்டாக் பண்ண முடியும், இந்தியாவில இருந்து நம்ம ஆஸ்திரேலியா வரைக்கும் நம்ம இந்த அக்னி 5 வெப்பனை வச்சுக்கிட்டு நம்ம அட்டாக் பண்ண முடியும். ஸோ 5500லேருந்து 8000 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்தியா வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து 5500 தான் இதோட ரேஞ்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போவே சைனா வந்து அலறிடுச்சு, இல்லை இந்தியா வேணும்னே அவங்களோட வெப்பனோட திறனை வந்து டவுன்கிரேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் ரீசெண்டாக 1 or 2 இயர்ஸுக்கு முன்னாடி 8000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்துச்சு, அது இந்தியாவும் மறுக்கலை. ஸோ 8000 இருந்தால் நாம் இது வரைக்கும் இதோட ரேஞ்சு என்னன்னு சொல்கிறோமோ அதை தாண்டியும் இதோட ரேஞ்ச் இருக்கும். ரெண்டாவது, இந்த அக்னி 5 அப்படின்ற இந்த மிசைலுக்கு இன்னொரு கெப்பாசிட்டி இருக்குது, அது MIRV கெப்பாசிட்டி. அதாவது இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பிளாக் கோன் இருக்கு இல்லையா, இங்கே தான் நியூக்ளியர் வெப்பனை வச்சு டெலிவர் பண்ணுவாங்க. இந்த பிளாக் கோனில் சாதாரணமாக ஒரு வெப்பன் தான் இருக்கும். ஆனால் 4-5 நியூக்ளியர் வார்ஹெட் வச்சு நம்மளால் அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் MIRV கெப்பாசிட்டி. அப்போ இந்த நியூக்ளியர் வெப்பன் எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்னா, வெவ்வேறு பகுதிகளை ஒரே மிசைலில் நம்மளால் நியூக்ளியர் சக்தி மூலமாக நம்மளால் அட்டாக் பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி இந்த அக்னி 5 மிசைலுக்கு இருக்குது. இதை இந்திய இராணுவத்தில் நம்ம இன்டகிரேட்டும் பண்ணி வச்சுருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம ஏர்கிராஃப்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அதில் எந்தெந்த ஏர்கிராஃப்டால் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், எடுத்துகிட்டு போய் ஹோம் டெலிவரி பாகிஸ்தானில் எடுத்துகிட்டு போய் ஹோம் டெலிவரி பண்ண முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு தி போஸ்டர் பாய் ஆஃப் இந்தியன் ஏர் சர்வீஸ், ரஃபேல். இப்போது ரஃபேல் வந்து நமக்கு எதற்காக தேவை அப்படின்னு சொன்னால்,
நம்ம கிட்ட ஒரு சிங்கிள் இன்ஜின் ஜெட், பவர்ஃபுல் சிங்கிள் இன்ஜின் ஜெட் வந்து ரொம்ப ஒரு லேக்கிங்கா இருந்தது. குறிப்பா டாக் ஃபைட்டு அந்த மாரி சமயத்துல சிங்கிள் இன்ஜின் ஜெட்டோட தேவை வந்து ரொம்ப அவசியம். பிளஸ் இந்த ரஃபேல் மூலமா நம்மளால பல விதமான மிசைல்களை ஏவி நம்முடைய ஏர் ஸ்பேஸை நம்மளால காப்பாத்திக்க முடியும். அதற்காக தான் இந்த ரஃபேல் வந்து நம்ம வாங்கினோம். ஆனா இப்போதைய நாலேஜ் படி ரஃபேலால நியூக்ளியர் வெப்பன் டெலிவரி பண்ண முடியாது. ஆனா எதிரிகளோட விமானம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த விமானங்களோட சண்டை போட்டு நம்மளோட ஏர் ஸ்பேஸை காப்பாத்துறதுக்கு ரஃபேல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியன் ஜெட்ல வந்து எது வந்து நியூக்ளியர் மிசைல கேரி பண்ண முடியும்? நியூக்ளியர் மிசைல் வேணாம். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர்ல பல விதங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியர் பாம்னு எடுத்துப்போம். அணுகுண்ட வீசக்கூடிய தன்மை எதற்கு இருக்குன்னா ஜாகுவாருக்கு இருக்கு. பிரிட்டன்ல வந்து ஆரிஜின் ஆன ஒரு விமானம் நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ரொம்ப நாளா சர்வீஸ்ல இருக்கு. இந்த ஜாகுவாரால நியூக்ளியர் பாம்ஸை எதிரிகளோட எல்லைக்குள்ள போய் வீசிட்டு வர முடியும். அப்படி டெலிவரி பண்ணா நிச்சயமா அது ஒரு பேரழிவு. அந்த நியூக்ளியர் வெசில் வந்து பிரம்மோஸா இருக்கும் இல்லையா? இல்ல, பாமா இருக்கும். பிரம்மோஸ் வந்து மிசைல். இப்போ அதுதான் அடுத்த விஷயம். நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு முக்கியமான ஃபைட்டர் என்ன அப்படின்னு சொன்னா சுகோய் 30 MKI. இது வந்து ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர். இப்போ இந்த நாம வந்து பிரம்மோஸை உருவாக்கணும் போது நாம என்ன நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரம்மோஸ் மிசைல் வந்து பல பிளாட்ஃபார்ம்ல நம்மளால பயன்படுத்த முடியணும். உதாரணத்துக்கு தரைப்படையாலையும் பயன்படுத்த முடியணும், கப்பற்படையாலையும் பயன்படுத்த முடியணும், விமானப்படையாலையும் பயன்படுத்த முடியணும் அப்படின்ற ஒரு விஷனை வச்சுக்கிட்டு விதவிதமான பிரம்மோஸை நம்ம உருவாக்கி இருக்கோம். அப்படி ஏர்ஃபோர்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரம்மோஸ்னு ஒன்று இருக்கு. அந்த பிரம்மோஸை சுகோயால டெலிவரி பண்ண முடியும். இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பிரம்மோஸ்ல நியூக்ளியர் பேலோட நம்மளால டெலிவரி பண்ண முடியும். அப்போ தியரிட்டிக்கலி இட் இஸ் பாசிபிள் சுகோயால நியூக்ளியர் டிப்டு பிரம்மோஸை வச்சு அடிக்க முடியும். அப்போ நம்ம கிட்ட 2 வகையான விமானங்கள் இருக்கு. ஒன்னால நியூக்ளியர் பாம்பை போட முடியும், இன்னொன்னால நியூக்ளியர் மிசைலை அடிக்க முடியும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம கடல் ராசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து அரிஹண்ட் கிளாஸ்ல 2 முக்கியமான சப்மரைன்ஸ் வச்சிருக்கோம். ஒன்னு அரிஹண்ட் S2, இன்னொன்னு அரிகட் S3. ஸோ இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ இந்த மாடர்ன் வார்ஃபேர்ல கப்பற்படையோட சக்தி எதை நம்பி இருக்கு அப்படின்னா 2 விஷயம். ஒன்று ஏர்கிராஃப்ட் கேரியர், இன்னொன்று நியூக்ளியர் பேலிஸ்டிக் சப்மரைன்ஸ். இப்போ இந்த நியூக்ளியர் பேலிஸ்டிக் சப்மரைன்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து எலக்ட்ரிசிட்டினாலேயோ டீசல்னாலேயோ இயங்காது, மாறா அணுசக்தியின் மூலமா இயங்கக்கூடியது. இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா மற்ற சாதாரண சப்மரைன்ஸ் அடிக்கடி கரைகளுக்கு வரணும். அதனால ரொம்ப நேரம் சப்மர்ஜ் பண்ண முடியாது, ரொம்ப ஆழத்துக்கு சப்மர்ஜ் பண்ணி இருக்க முடியாது. ஆனா இந்த நியூக்ளியர் சப்மரைன் அப்படின்றது கரைக்கு வரவே தேவை இருக்காது. அட்டஸ்டச்சா ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அது அவைகள் வந்து கரைக்கு வரவே தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரியான சப்மரைன்ஸை இந்தியா உருவாக்கி இருக்கு. அதுக்கு பேர் தான் அரிஹண்ட் கிளாஸ் சப்மரைன். அதுல 2 விதமான சப்மரைன்ஸை இது வரைக்கும் உருவாக்கி இருக்கோம். இப்போ இது மட்டும் இல்ல, இந்த சப்மரைன் மூலமா நம்மளால அணு ஆயுதங்களை ஏவ முடியும். அதற்காக K5 அப்படின்ற ஒரு K சீரிஸ் மிசைல்ஸை நம்ம உருவாக்கியிருக்கோம். இதன் மூலமா பாகிஸ்தான் மேல நம்ம இந்திய அரபிக் கடல்ல இருந்து பாகிஸ்தானுக்கு தெரியாமலேயே கடலுக்கு அடியில இருந்து நம்மளால ஏவுகணையை ஏவ முடியும். பாகிஸ்தான்ல வான்வழி போய் அவனால கண்டுபிடிக்க முடியல. கடலுக்கு அடியில அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளவு வெப்பன்லாம் வச்சிருக்கீங்களே, எதுக்கு வச்சிருக்கீங்க? உலகத்தை மிரட்டவா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா வேற ஒரு நாடாக இருந்தா இவ்வளவு அட்வான்ஸ்டு மிலிட்ரியோட இவ்வளவு ஒரு பெரிய ஒரு மேன் பவரோட இருக்கக்கூடிய இராணுவம் கண்டிப்பா இந்நேரம் உலகத்தையே ஆக்கிரமித்து உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்திருக்குமானா இந்தியர்களுக்கும் இந்தியா அப்படிங்கிற இந்த பாரதம் அப்படிங்கிற இந்த பாரத வருஷம் அப்படிங்கிற இந்த இந்துஸ்தான் அப்படிங்கிற இந்த நாட்டுக்கு அந்த மாதிரி எண்ணம் எந்த காலகட்டத்திலையும் இருந்தது கிடையாது. எத்தனாயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு நாட்டை ஆக்கிரமித்தது அப்படிங்கிற ஒரு வரலாறு நீங்க எங்கேயுமே படிக்க முடியாது. நம்ம எதிரி நாடுகள் உட்பட இதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவினுடைய வளத்தை சுரண்டதான் அந்நியர்கள் நம்மளை ஆக்கிரமிச்சிருக்காங்களே தவிர இந்தியர்களும் இந்துக்களும் இந்துஸ்தானை சார்ந்தவர்களும் போய் இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வரலாறு படிக்க. அதனால இதன் மூலமா நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா நிறைய பேர் ஐ வாண்ட் பீஸ்ன்றாங்க. எதுக்குடா வார கொண்டாடுறீங்க? செத்தா இங்கேயும் மனுஷன் தான் சாவறான், அங்கேயும் மனுஷன் தான் சாவறான், ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் 2-3 நாளா புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க ஹமாஸ் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது இவங்க இந்த பீஸ் பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. பாகிஸ்தான் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணும்போது பேச மாட்டாங்க. சைனா வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணும்போது பேச மாட்டாங்க. ஆனா இந்தியாவோ இஸ்ரேலோ
தன்னை அட்டாக் பண்ணவங்களை திருப்பி அட்டாக் பண்ணும்போது, தற்காத்து கொள்ளும்போது, டிஃபென்ஸ் பண்ணும்போது, ஐயையோ 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 அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு தெரியல. போர்ன்னு வந்தா சண்டை போட்டு தான் ஆகணும். ஐ ஃபார் அன் ஐ வில் நாட் மேக் திஸ் வேர்ல்ட் பிளைண்ட். இந்த உலகத்தை குருடர்களை ஆக்கக்கூடியவர்கள் அந்த செயலை செய்வதற்கு முன்னாடி அவன் கண்ணை புடுங்கிட்டோன்னு வைங்களேன், அடுத்த தடவை அந்த தப்பு பண்ண யோசிப்பான். பயம்தான் சில பேரை, சில தவறை செய்வதை தடுக்க முடியும். ஐ ஃபார் ஐ அண்ட் ஐ அட்லீஸ்ட் வில் சேவ் ஒன் ஐ. கண்டிப்பா ஒரு கண்ணையாவது காப்பாற்றும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். துப்பாக்கி எடுத்தவனுக்கு துப்பாக்கியால தான் பதில் சொல்ல வேண்டும். அஹிம்சை கிடையாது. அஹிம்சை நமக்குள்ள இருக்கு. ஆனா நமக்குள்ள அஹிம்சை இருக்கக்கூடிய நமக்குள்ளேயே கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? சண்டை போட வேண்டிய நேரத்துல சண்டை போடணும். தர்மத்தை காக்கிறதுக்கு நீங்க என்ன வேணுமாலும் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் இன்னைக்கு இந்தியாங்கிற நாடும் இந்தியாவுடைய பாதுகாப்பு படைகளும் செஞ்சுட்டு இருக்கு. சும்மா இந்த போருக்கு போகாதீங்க, எங்களுக்கு பீஸ் வேணும்னு சொல்றவங்களாம் தயவுசெய்து குப்புறப்படுத்தி தூங்குங்க. போர் முடிஞ்சோடனே தட்டி எழுப்புறோம், அதுக்கப்புறம் நீங்க முழிச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். அன்டில் தென், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.